சோயாவை வச்சு ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம சோயாவை சுடுதண்ணியில் போட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வரமிளகாய் எல்லாம் போட்டு வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் சிக்கன் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் பத்தாததுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் சோயாவை பிழிஞ்செடுத்து கட் பண்ணி வச்சுருக்க அந்த சோயாவை போட்டு மல்லித்தலை போட்டு இறக்குனா சோயா கிரேவி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இது சூப்பராக இருக்கும். சோயா பீன்ஸில் செஞ்சது ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு. ஓகே, பாய்.